அல்லாஹ் உங்களை படைத்திருக்க அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் பக்கம் பக்கமாக நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன், வேண்டுபவர்களுடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், பாதுகாப்பு கேட்டால் பாதுகாப்பு தருகிறேன், பிள்ளைகள் வேண்டுமானால் பிள்ளைகளை தருகிறேன், வறுமை போக்க பிரார்த்தனை செய்தால் போக்கி உங்களுக்கு செல்வத்தை தருகிறேன். எவ்வளவு வசனங்களை திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அந்த அல்லாஹுவை விட்டுவிட்டு அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனிதர்களிடத்திலே போய், உருவ சிலைகளிடத்திலே போய், உயிரற்ற பொருள்களிடத்திலே போய் தன்னுடைய தேவைகளை கேட்கிற இஸ்லாமிய சமுதாயம் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் அப்படி கேட்கிற உரிமை, அதை நியாயப்படுத்தி பேசுகிற உரிமை உங்களுக்கு உலகத்தில் இருக்கலாம். ஆனால் ஒரு நேரம் உண்டு உங்களுக்கெல்லாம். அந்த நேரத்தை குறித்து அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அப்பொழுது தெரியும் எது சத்தியம் எது அசத்தியம் என்று. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களையும் இந்த உலகத்தில் புரிய வைத்து புலம்ப வைத்து அதற்கு பிறகுதான் உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான் தெரியுமா? திருக்குர்ஆனில் 10வது அத்தியாயத்தின் 90வது வசனம் 91வது வசனம். இந்த வசனத்தை எடுத்து பாருங்கள். உயிரை பறிக்கக்கூடிய நேரத்தில் யாரை அல்லாஹு தஆலா, அல்லாஹுவே உன்னை நான் ஒப்புக்கொள்கிறேன், அல்லாஹுவே இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹுவே இதோ நான் முஸ்லீமாக மாறிவிட்டேன் என்று உயிர் பறிக்கப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் யாரை சொல்ல வைக்கிறான் தெரியுமா? ஃபிரௌனை அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். ஃபிரௌனை அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் என்றால், ஃபிரௌன் என்பவன் கொடுமைக்காரன், ஃபிரௌன் என்பவன் அநியாயக்காரன், ஃபிரௌன் என்பவன் நான் தான் கடவுள் என்று பேசிய துணிச்சலுடையவன். இஸ்லாத்தை ஏற்ற மக்களை எல்லாம் கொன்றான், தூதரை கொலை செய்ய பின்தொடர்ந்தான், கடல் பிளக்கப்பட்டு தூதரும் தூதரோடு இருந்த மக்களும் காப்பாற்றப்பட்டார்கள். ஃபிரௌன் தண்ணீரில் மூழ்கி இறந்து போனான் என்றுதானே நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இந்த வசனத்தை பாருங்கள் நண்பர்களே. 10வது அத்தியாயத்தின் 90வது வசனம் 91வது வசனம். மூச்சு திணறி உயிர் பறிக்கப்படுவதை அவன் உணர்ந்து அவன் சொன்ன வாசகத்தை அல்லாஹ் பதிவு செய்து உலக மக்களுக்கு சொல்லித் தருகிறான். இந்த நிலையை உங்களுக்கு எல்லோருக்கும் நான் உண்டாக்குவேன், இந்த நிலையை எல்லோருக்கும் நான் உண்டாக்குவேன் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் பதிவு செய்து நமக்கு சொல்லுகிறான். அந்த ஃபிரௌன் சொன்னானாம், ஹத்தா இதா அதரகஹுல் அரக் قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل وأنا من المسلمين. பனு இஸ்ராயீலர்கள் எந்த அல்லாஹுவை வணங்கினார்களோ அந்த அல்லாஹுவை இதோ நானும் வணங்குகிறேன். நான் கடவுள் அல்ல, நான் கடவுள் என்று மக்களிடத்தில் சொல்லிக் கொண்டதெல்லாம் தவறு. மூசாவுடைய சமூகத்தினர்களும் எந்த அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு வந்தார்களோ அந்த அல்லாஹுதான் உண்மையான ரப். நான் தவறிழைத்து விட்டேன், நான் ரப் அல்ல, வணக்கத்திற்குரியவன் அந்த அல்லாஹுவை தவிர யாருமே கிடையாது, இதோ நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்று தன்னை பிரகடனப்படுத்தியவன், பிரகடனப்படுத்த வைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஃபிரௌனை. பாருங்கள் திருக்குர்ஆனில் 10வது அத்தியாயத்தின் 90வது வசனம். இந்த உலகத்தில் பேசுகிற உரிமை இருக்கிறது என்பதற்காக, பேசுகிற பேச்சாற்றல் இருக்கிறது என்பதற்காக அல்லாஹுவை குறித்து அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு எதிராக, அவனுடைய கருணைக்கு எதிராக, அவனுடைய அருளுக்கு எதிராக, அவனுடைய படைப்பும் தன்மைக்கு எதிராக அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்களிடத்திலே போய் உதவி தேடலாம் என்று மக்களை இன்றைக்கு ஒரு சாரார் தூண்டி அதன் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அழைக்கிற உரிமை உங்களுக்கு உண்டு. நீங்கள் தாராளம் செய்வீர்கள். ஒரு நேரம் வரை அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் ஃபிரௌனுக்கு புரிய வைத்ததை போல நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் புரிய வைப்பான். அந்த நிலையிலிருந்து அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்பர்களே. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எத்துணை ஆயத்துகளை இறக்கி தூதர்களை இணக்கி இந்த மக்களுக்கு தன்னை பற்றி, தன்னுடைய தூதரை பற்றி, தன்னுடைய வேதத்தை பற்றி, தன்னுடைய மார்க்கத்தை பற்றி எவ்வளவு முறை அல்லாஹு தஆலா விளக்கினான். 57வது அத்தியாயம் 8வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், கேளுங்கள் நண்பர்களே. அல்லாஹ் சொல்கிறான், வமாலக்கும் லா துமினூன பில்லாஹி வர் ரசூல் யதுஊக்கும் லிதுமினு பிரப்பிக்கும். அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள் என்று இந்த தூதர் உங்களை அழைக்கிறாரே, ஏன் நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்கிறீர்கள்?
அல்லாஹ் கேட்கிற கேள்வி, உலகத்தில் அல்லாஹ் கேட்கிற கேள்வி காதில் விழவில்லையா? படைத்தவனின் பக்கம் வாருங்கள், படைப்பினங்களை வணங்காதீர்கள். படைத்தவனின் பக்கம் வாருங்கள், அவன்தான் என்றைக்கும் உயிரோடு உள்ளவன். யாரையெல்லாம் வணங்கி பிரார்த்தித்து வழிபடுகிறீர்களோ அவர்களெல்லாம் இறந்து மண்ணாகி மக்கி போய் அட்ரஸே இல்லாமல் அவர்கள் ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் ஒருவன் தான் என்றைக்கும் உயிரோடு இருக்கிறான். அந்த அல்லாஹ்வின் பக்கமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் மக்களே என்று இந்த இறை தூதர் உங்களை அழைக்கிறது. உங்களுடைய செவிகளிலே விழவில்லையா? ஏன் நீங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் கேட்டானே. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாத மக்கள், அந்த கேள்வியை சிந்திக்காத மக்கள், அந்த கேள்வியில் இருக்கிற நியாயங்களையும் அநியாயங்களையும் புரியாத மக்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்திக் கொண்டு வாழ்ந்தால் வாழ விடுவான், பிடிக்கிற நேரத்தில் பிடிப்பான். சத்தியமா அசத்தியமா என்பதை அல்லாஹு தஆலா புரிய வைத்துதான் ஒவ்வொரு மனிதர்களுடைய உயிர்களையும் அல்லாஹ் கைப்பற்றுவேன் என்று சொல்லுகிறான். அன்பானவர்களே, மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். பாவங்கள் செய்யும் பொழுது, அநியாயங்கள் செய்யும் பொழுது, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்கும் பொழுது, இப்பொழுது அல்லாஹ் பிடித்தால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை நீங்கள் யோசித்து பார்ப்பதற்கு இன்னும் ஒரு சில அதிபயங்கரமான சம்பவத்தை பாருங்கள் நண்பர்களே.